உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இன்றைக்கி சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில் ஒரு 11:10 11:20க்கு முதல்வருடைய கான்வாய் வெளியே போச்சு. ஒரே பரபரப்பாயிடுச்சு. என்னடா அது சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கு, வெளியே கிளம்பிடுச்சு அப்படின்னு. டக்குன்னு அது புழலை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிது அந்த கார். உங்களுக்கு தெரியும், ஜோசப் விஜய் முதல்வர் ஆன பிறகு அரசு அலுவலகங்களில் முக்கியமான இடங்களில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் ஆய்வுக்கு நேரடியாக சிஎம்ஏ போயிருக்கார். எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை ஒரு அம்மா போட்ட ரீல்ஸ், ஹாஸ்பிட்டலில் சுகாதாரமாக இல்லை, லஞ்சம் வாங்குறாங்க, நல்லா மருந்து கொடுக்கல, வந்து நீங்கள் பாருங்கள், டாக்டர் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க, இது பிரசவ வாடை இப்படி இருக்குது அப்படின்னு வண்டியை திருப்புங்க எக்மோருக்கு அப்படின்னு திருப்பியாச்சு. அப்புறமா ஒரு தம்பி போட்டிருந்தாப்புல, இந்த ஹாஸ்டல், நாங்களாம் வந்து கிராமத்துலேருந்து வந்து இங்கே சென்னையில் படிச்சுக்கிட்டு இந்த ஹாஸ்டலில் தங்கி, அரசு ஹாஸ்டலில் சமூக நீதி விடுதியில் சைதாப்பட்டில் இருக்குது, அதில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இடையில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்விக்கி, சொமோட்டோ இது மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். இங்கே ஹாஸ்டலில் சரியான வசதி இல்லைன்னா, சாப்பாடு சரி கிடையாதுண்ணா, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு வண்டியை விடுங்க அப்படின்னு. இன்றைக்கி அதே போல் தான் புழல் மத்திய சிறை, ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிறைச்சாலை, நவீன வசதிகள் கொண்டது. விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள், பெண்களுக்கான தனி சிறைச்சாலை, இதெல்லாம் உள்ள ஒரு பகுதி. வந்து எப்பவுமே சிறைச்சாலை அப்படின்னாலே அதில் ஒரு கான்ட்ரவர்சி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வந்து குறிப்பாக வந்து விசாரணை கைதிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, தண்டனை கைதிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள எப்படி வந்து உணவு கொடுக்குறாங்க, அவங்களுக்கான அங்கே மருத்துவ வசதிகள் எப்படி இருக்குது, கரெக்டாக நோட்டு போடுறாங்களா, விசாரணை கூப்பிட்டு போகிறாங்களா, பல ஆய்வுகளை கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் நேரடியாக முதல்வர் விஜய் முன்னறிவிப்பு இன்றி, இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து இப்போ எல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். வந்து சிஎம் அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆய்வுக்கு போகிறாங்க, ஒரு சம்மந்தமான ஒரு விசாரணைக்கு போகிறாங்க அப்படின்னா, முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு முன்னையே தார தம்பட்ட அடி மேலே அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி போஸ்டர்லாம் அடித்து ஒட்டி தினசரி பேப்பரில் விளம்பரம்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த அதிகாரிகள் அது சார்ந்தவர்கள்லாம் உஷாராயிடுவாங்க. அப்புறம் என்னங்க நீங்கள் ஆய்வு பண்ணி, என்னங்க விசாரணை பண்ணி அப்படின்னு, இதுதாங்க காலகாலமாக இருக்குது, இதுதான் இருக்குது. அதை உடைச்சவர் அவர் தான் அப்படின்ற ஒரு விஷயம், அதுதான் உடைச்சிட்டாரு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்னு இன்றைக்கி அந்த ஆய்வு. இதே வேளையில் தொடர்ந்து என்னென்னா, நீங்கள் சென்னையில் ஆய்வு பண்ணுறீங்க, அது தலைவேடமாக இருக்குது. மற்ற மாவட்டங்களில், மற்ற ஊர்களில் நாங்களாம் என்னங்க பண்ணோம் அப்படின்னா, அதற்கான அமைச்சர்கள், அதற்கான கட்சி நிர்வாகிகளிடம் அந்த பொறுப்பை விஜய் கொடுத்துள்ளார். குறிப்பாக அமைச்சர்கள். இப்போ கூட ஒரு விவாதம் ஒன்று வந்தது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலே வரல, அங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களே இல்லை, அப்போ யாருக்கிட்ட போய் மக்கள் முறையிடுவாங்க, அவங்க தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, பொறுப்பு அமைச்சரை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்தந்த தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போல் அந்த தொகுதிக்கு எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆய்வு, அந்த ஆய்வு சார்ந்த விஷயம். அப்புறமா முக்கியமான ஒரு இது என்னென்னா, நேற்று இதை ஏன் பேசாமல் போயிட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து முதல்வர் வந்து இடம் மாறி உட்காந்துட்டாரு அப்படின்னு. நேற்று அதே போல் தான் சட்டப்பேரவை நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் பாடு அப்படி சிஎம் அப்படி எழுந்தார். எல்லாரும் சபாநாயகர் உட்பட அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடாது அப்படின்ட்டு. பெரும்பாலும் அவர் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன்றாரு, மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்காரு, கீழே பார்க்குறாரு, இவர் கவனிக்கிறாரா இல்லையான்னு தெரியல, எதுவும் சொல்லவும் மாட்டேன்றாரு அப்படின்லாம் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு எழுந்துக்கிட்டாரு. எழுந்து போய் அமைச்சர் செங்கோட்டையன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஏதோ டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்தது. எல்லாரும் கவனிச்சுட்டு இருந்தாங்க. கேமராக்கள் மொத்தம் அந்த பக்கம் வந்து ஃபோக்கஸில் போச்சு. அதே சமயத்தில் என்னங்க, சட்டசபைக்கான ஒரு மாண்புன்னு ஒன்று இருக்குது, என்ன மாண்புன்னு தெரியல. வந்து முதல்வர் வந்து அவருடைய இருக்கையிலேருந்து எழுந்து போகலாமா அப்படின்னா, ஏன்னா மாண்பு என்ன வெள்ளைக்காரனுடைய சட்டமாக இது? வந்து மாண்புன்னு நான் அது உங்கள் அமைச்சராக இருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், இதில் போய் என்ன இருக்குதுங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப எல்லாத்துக்கும் முதல்வர் வந்து இறங்கி போகிறாரு, எல்லாத்துக்கும் பணிஞ்சு போகிறார். அதனால் வந்து இவர் ஈஸியாக ஏமாத்துறாங்க. இல்லது வந்து இவர்கிட்ட வந்து யாரும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க. இவர்கிட்டனா இந்த அரசாங்கத்துக்கிட்ட வந்து அதிகாரிகள் பெரிய அளவில் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, யாரும் ஒன்றும் பயப்பட மாட்டேன்றாங்க. நம்ம முதல்வர் தான், இவங்க தானே, தாவேக்கா தானே அப்படின்ற அளவுக்கு இவர் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கணும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஆனால் எல்லாத்தையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாரு அவர். அப்படி ஒரு விமர்சனம் இருந்தால் கூட
ஏங்க அப்படி தான் இருக்கணும்னு ஒன்றும் கிடையாதுங்க, ஃப்ரெண்ட்லியாக இருந்து கூட நம்ம மூவ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்ற ஒரு முதல்வராக அவர் இருக்கிறார். அது பேசுறது கூட விவாதமாச்சு வந்து, அதை பற்றிலாம் கவலையே கிடையாதுங்க, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையனுக்கு அவ்வளோ ஒரு பெரிய மதிப்பாகி போச்சு. அது இருக்காது அப்படின்ன. அவர் வயசில் சின்னவராக இருந்தாலும் அனுபவத்தில் குறைவாக இருந்தாலும் முதல்வர் தான். அதே சமயத்தில் வயதில் பெரியவரும் இந்த கட்சியினுடைய அனுபவசாலியமான செங்கோட்டையன்கிட்ட உட்காந்து அந்த விஷயத்தை கேட்குறாரு. செங்கோட்டையன் பதவி ஏற்க வரும் பொழுது அந்த பதவி பிரமாணம் படிக்க வந்தப்போ அப்போ விஜய் எழுந்து நின்னார், வேறு யாருக்கும் எழுந்து நிற்கல. காரணம் என்னென்னா, அனுபவத்திற்கும் வயதிற்கும் எப்பொழுதும் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடியவர் வந்து நடிகர் விஜயாக இருந்தாலும் சரி, தாவேகா தலைவர் விஜயாக இருந்தாலும் சரி, இப்போ சிஎம் விஜய், அதுதான் நல்ல பண்பு. இப்போ அவருக்கு ஒரு பெரிய பெருமையாகி போச்சு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம இவர் கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் அவர்கள் இந்த தாய்மாமன் சீர் மோதிரம் கொடுக்க போகிறாங்க இல்லைங்களா, அது தங்க முலாம் பூசப்பட்டதா அப்படின்னு எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ டென்டர் குறைவாக வந்து ஒரு மோதிரத்தை வாங்கியிருக்கிறீங்க நீங்கள், ஒரு பைசா இல்லை ₹1 அப்படின்ற மாதிரி. அது என்ன தங்கமா இல்லை தங்க முலாம் பூசப்பட்டது அப்படின்னா, ஏங்க ஒரு அரசு அதுவும் தங்கத்து மேலே கொடுக்குறாங்க, விலையில்லா தங்கத்தை. ஒரு தாய்மாமன் பரிசு திட்டம், பிறக்கிற குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனைகள் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரியான 1 கிராம் தங்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, அது எப்படி தங்க முலாம் பூசி கொடுத்துருவாங்க? அது என்ன டிசைன்னே புரியல. வந்து ஏன் இந்த தங்கத்து மேலே பெரிய இது அந்த அந்த கம்மி விலைக்கு டெண்டர் இடத்துல என்ன பிரச்சனை? வந்து அரசுக்கு லாபம் தானேங்க. வந்து இப்போ கொடுத்தவங்க தானே வந்து அதுக்கு வந்து வருத்தப்படணும். அந்த ஜோயா லுகாஸா அவங்க தான் வருத்தப்படணும். வந்து ஐயோ இவ்வளோ தூரம் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருமே அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குல்ல, மிகப்பெரிய ஆதாயம் இருக்குல்ல. அதை தாண்டி இது தங்கமா, அப்புறமா அவாலா தங்கமா, அப்புறம் வந்து சேட்டுக்கட்டில் போய் உரசி பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மருத்துவமனைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இப்போ இந்த மோதிரத்தெலாம் எடுத்துன்னு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சிடாதீங்க, எங்களால் பாதுகாக்க முடியாது, அது நியாயம்தான். அது நீங்கள் வங்கியில் கொண்டு போய் லாக்கரில் வச்சுருங்க. அன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டலில் அல்லது இந்த ஒரு சின்ன மருத்துவமனையில் இந்த குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் பிறக்குதோ அந்த குழந்தைங்களுக்கு எத்தனை மோதிரம் வேணுமோ அங்கேருந்து வங்கியிலேருந்து கொண்டு வந்துடுங்க, இங்கே வந்து கொண்டு வந்து வைக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த திட்டம் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக, உண்மையாகவே வந்து பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு திட்டமாக அது இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. வந்து இன்னொரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன், ஒரு பக்கம் அவங்க அம்மா சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த், அவங்க வந்து சட்டமன்றத்திலே கேட்குறாங்க, தம்பி ஆதவ் அர்ஜுன், நீங்கள் பேச ஆரம்பித்தாதான்பா சட்டசபையே சலசலப்பாகுது. நீங்கள் தான் வந்து ஸ்மூத்தாக போய்ங்கிற ஒரு சட்டசபையை நீங்கள் தான் வந்து குட்டையை குழப்புறீங்க, நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கலகத்தை உண்டு பண்ணுறீங்க, நீங்கள் தான் உங்கள் பேச்சில் வந்து இது பண்ணுறீங்கன்ற மாதிரி நீங்கள் ஆரம்பித்தாலே போதும், ஒரே சலசலப்பாக கலகலப்பாக எடுத்து வந்து கலகலப்பாவில் சலசலப்பாக எழுது, அத்தனைக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒருத்தர் பேசலை அப்படின்னா எதிர்க்க இருக்கிறவங்கள இந்த திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் லபுக்குன்னு வாயில் போட்டுப்பாங்க. அது சரியான கவுண்டர் கொடுக்குற ஒருத்தராக வந்து ஆதவ் அர்ஜுனா தான் இருக்கார். வந்து என்ன காரணம்னா, இந்த சட்டசபை அதாவது வந்து இந்திய வரலாற்றிலே 10 மணி நேரம் சட்டசபை நடந்ததே கிடையாதுங்க. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை எனக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க, என்னால் உட்கார வர முடியல, முதுகு வலிக்குதுன்றாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பைல்ஸுங்க, நான் வந்து படாத பாடுபடுறேன், 4 மணி நேரத்தில் முடின்றாங்க. இன்னொருத்தர் வந்து வயசாகி போச்சுங்க, எங்களை வயசாகி போச்சு இல்லை, ஏன் உன்ன பதவிக்காக ஆசைப்படுறீங்க? மக்கள் கேட்குறாங்க. எல்லாம் யங்ஸ்டர்ஸு 10 மணி நேரம்னா 12 மணி நேரம் கூட நடத்துங்க, நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் கேள்வி கேட்குறோம், நாங்கள் பதில் சொல்கிறோம், நாங்கள் உரையை படிக்கிறோம், அந்த அளவுக்கு இருக்காங்க. இவங்களாம் பாருங்கள், வந்து எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு அதாவது தொடர்ச்சியாக வருஷம் முழுக்க இந்த சட்டசபை நடக்க போகிறதில்ல. உங்களுடைய தொகுதி மக்களுக்காக நீங்கள் பேச போகிறீங்க, அதற்கான விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்வரிசையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இளைஞர்கள் அவங்க கோலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ பதில் கோல் போட்டு ஆகணும், பதில் விஷயங்கள் பேசணும். எங்களால் முடியலைங்க, எங்களுக்கு வந்து சுகர் இருக்குதுங்க, எங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குதுங்க, அதுங்க இதுங்கன்ட்டு சொல்கிறீங்க அப்படின்னா மக்கள் கேட்குற கேள்வி, ஏன் அப்படி இந்த வயசான காலத்தில் அப்படி என்னங்க உங்களுக்கு பதவி? விட்டுட்டு போங்க, பசங்க தான் வரட்டுமே, யங்ஸ்டர் தான் வரட்டுமே, அவங்க தான் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு. அப்புறம் அந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன், அதான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. செந்தூர பாண்டி அப்படின்ற ஒரு படம் கண்டி இல்லை அப்படின்னா இன்றைக்கி விஜய் அண்ணா இல்லை. விஜய் அண்ணான்னு கூட சொன்னார் எல்லாத்தையும். முதல்ல விஜய் அண்ணான்னார். வந்து கேட்குறேன், வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் விஜயகாந்த் அவர்கள் 17 படங்களில் நடிச்சிருக்கார். உண்மையிலே
யார் வந்து யாருக்கு வாழ்வு கொடுத்தது வந்து? செந்தூர பாண்டியன் ஒரு படம் நிச்சயமாக விஜயகாந்த் தன்னுடைய தம்பி மாதிரி, இந்த தம்பிக்கு வந்து ஒரு ஃபேமஸ் தேவைப்படுது. அன்றைக்கி விஜயகாந்த் மிகப்பெரிய ஸ்டார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு விஜயை வந்து சண்டை போட வைப்பார் வந்து. அதுக்கு ஒரு பெரிய இதுவே வேணும் வந்து. பைசா வாங்காமல் நடிச்சு கொடுத்தாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, எஸ்.ஏ. சந்திரசேகர், விஜயோடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் மீது உள்ள அன்பின் காரணமாக தன்னுடைய திரை வாழ்க்கையில் 17 படங்களை இயக்கிய ஒரு இயக்குனர். அதுவும் அத்தனை படங்களும் பார்த்தீங்கன்னா சட்டம், போலீஸ், அரசியல் இது சம்மந்தப்பட்டது. அதனால தான் பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர்ன்ற ஒரு பட்டத்தை வந்து கலைஞர் கொடுத்தார் வந்து. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அவ்வளோதான் முன்னுக்கு வந்தீங்க, செந்தூர பாண்டியன் ஒரு படம் இல்லைன்னா அவ்வளோதான் நீங்கள் காலி, எங்கள் செந்தூர பாண்டியன் ஒரு படம் இல்லைன்னா என்ன, அதுக்கடுத்து ஒரு 3 ஃபெயிலியர் கொடுத்துருக்கு போகிறாரு. திரும்ப அதுக்கப்புறம் வந்திருப்பார். முழுக்க சினிமாவில் தன்னுடைய உழைப்பால் திறமையால் வந்தவர் தான் விஜய். அதில் மாற்று கருத்து கிடையாது. இதோட சொன்னால் கூட பரவாயில்ல வந்து, நீங்கள் வந்து மதுரை கூட்டத்தில் ஒரு வைரத்தை இழந்துட்டோம், ஒரு தங்கத்தை இழக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட்டு தான், ஒரு வைரம் தான் வந்து. இதே போல தான் மக்கள் வந்து திமுக அதிமுக மாறி இருக்காங்க. ஒரு மாற்று அரசியல் ஒன்று வேணும் போது தான் விஜயகாந்த் வந்தார். தேமுதிகன்ற ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் அவரால் தொடர்ச்சியாக இருக்க முடியல வந்து. இயற்கையும் இறைவனும் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. அது பெரிய வருத்தம் தான். அதன் பிறகு மறுபடியும் திமுக அதிமுக ஒரு மாற்று அரசியலாக இன்றைக்கு விஜய் வந்திருக்கிறார். அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 1,72,00,000 வாக்கு வித்தியாசத்தில் அவரை வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதில் என்ன தவறு இருக்குதா வந்து, ஒரு வைரத்தை இழந்துட்டோம், ஒரு தங்கத்தை இழக்க மாட்டோம் அப்படின்னா உண்மைதான். நீங்கள் தங்கமாக தான் உட்காந்துட்டு இருக்காரு, நீங்கள் வைரமாக அவர் வந்து கொண்டாட பார்க்குறாங்க. அதை விட பார்த்தீங்கன்னா கேப்டன் சொல்லுவார், ஒரு காடு உருவாவதற்கு யானை வந்து போய் போய் அதனுடைய பாதையை உருவாக்கும். யானைனா கஜா வராண்டா கஜா. ஆனால் இன்றைக்கி யாரோ கூஜா தூக்குறவங்களாம் உட்கார வச்சுருக்கோம் நாம் அப்படின்ற ஒரு வார்த்தை எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை. உங்களுக்கு பொறாமையோட வெளிப்பாடா இல்லை அது காண்டா என்னன்னே புரிஞ்சிக்க முடியல வந்து. ஏன்னா தேர்தலுக்கு முன்ன வரைக்கும் சீமான் மாதிரியே அண்ணா, அவர் வந்து தம்பின்னாரு. நீங்கள் விஜயண்ணா நீங்கள் இப்போ என்னடானா வந்து கூஜா தூக்கிறது, தாஜா பண்ணுறது, இப்படியா ஒரு வார்த்தையை பேசுவீங்க வந்து. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் விருதுநகரில் போட்டியிட்ட பொழுது இந்த மக்கள் எவ்வளோ பெரிய ஆதரவை விஜய் பிரபாகரன் கொடுத்தாங்கன்னு மறந்துடாதீங்க. நீங்கள் அப்படியே வந்து அதனுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம். ஏன்னா விஜய் உங்களை எந்த விதத்துலையும் விமர்சனம் பண்ணலையே. உங்கள் அம்மாவையோ உங்களையோ இல்லை விஜயகாந்த் அவர்களையோ எங்கேயுமே ஒரு விமர்சனம் பண்ணவே இல்லை, விமர்சனமும் பண்ண மாட்டார். ஆனால் உங்களுக்கு ஏன் அப்படிப்பட்ட விமர்சனத்தை பண்ணுறீங்க? நீங்கள் வந்து 3 சிலிண்டர் கொடுக்க போகிறீங்க. அதிமுக திமுகவை தாண்டி நீங்கள் எவ்வளோ கொள்ளடிக்க போகிறீங்க அப்படின்னா, 3 சிலிண்டர் கொடுக்கறதுனால கொள்ளையடிக்கிறதுன்னு முடிவுக்கு வந்துடுவாங்களா? நான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு டிசைன் பாருங்கள் அது வந்து. அப்போது மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் அதை வந்து கொள்ளையடிச்சு தான் எடுக்க முடியுமா மக்கள்கிட்ட இருந்து? ஏன் அதை மாற்றி யோசிக்க முடியாதா? அதுக்கு மாற்று வழி இல்லையா? அப்படி ஒரு மாற்று வழியை மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து தாவேகா அரசு கொண்டு வந்திருக்குது. அதை பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்குள்ளே தம்பி வெடிச்சிடாதீங்க, அதுக்குள்ளே ரொம்ப கோவப்பட்டுறாதீங்க. மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது மரிய வில்சன் அவரை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இன்றைக்கி வந்து நீதிமன்றம் 2022 புதுச்சேரியில் அவருக்கும் அவங்க சகோதரருக்கும் ஒரு சண்டை நடந்திருக்குது. அதாவது சகோதரர் வீட்டுடைய கதவை உடச்சிக்கிட்டு ஒரு உள்ளே போனதாக கூட புதுச்சேரி போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி அது கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டில் போயிட்டு வந்துருந்துருக்காரு. இப்போது அவர் கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்போது அவர் வந்து நிதியமைச்சராக இருக்கார். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு வந்து அந்த ஆஜராகத்தை விலக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தப்போ நீதிபதி டென்ஷன் ஆகிடுகிறாரு. என்னங்க நீங்கள் வந்து என்ன பெரிய இங்கிலாந்து இளவரசரா? நீங்கள் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு வந்தீங்கல்ல, அமைச்சர் ஆன பிறகு என்ன வந்து உங்களுக்கு அப்படி என்ன பெரிய பிஸியாக இருக்கிறீங்க? நீங்கள் என்ன இங்கிலாந்து இளவரசரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறார். அதே வேளையில் நீங்கள் வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறீங்கல்ல, வேளாங்கண்ணிக்கு போக தெரியுது, அப்படியே புதுச்சேரிக்கு வர முடியாது அவங்களால அப்படின்ற ஒரு கேள்வி முன்னிச்சிட கோபத்துடைய வெளிப்பாடு தான் அது. இந்த இங்கிலாந்து இளவரசரா அப்படின்ற ஒரு கோபம் கூட எங்கேருந்து வந்தது அப்படின்னா, சட்டசபையில் நிதி சம்பந்தமான ஒரு அறிக்கையை படிக்கும் பொழுது ஆங்கிலத்தில் படித்தார், தமிழ் தெரியாதா அப்படின்னு கேட்டபோது கோபமாயிட்டார் வந்து. நான் பிரபால் கிறிஸ்டின்னு, எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், எனக்கு தமிழ் தெரியாது, ஆச்சா போச்சான்னு கற்றுனப்போ அது கடும் விமர்சனம் ஆச்சு வந்து. தமிழ்நாட்டில் இருந்து தமிழக சட்டசபையில் உட்கார்ந்து கொண்டு எத்தனை தமிழ் அறிஞர்கள் வந்து இங்கே இருந்திருக்காங்க, எனக்கு தமிழ் தெரியாது, நான் வந்து பிரபால் கிறிஸ்டியன், ஏன் மதத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு அந்த கோபம் கூட நிதியரசருக்கு இருந்திருக்கலாம் வந்து. அதனால தான் அந்த கேள்வியை இங்கிலாந்து இளவரசரா அப்படின்னு கேட்டார் வந்து. இது எல்லாம் சிஎம் விஜய் அவர்கள் கவனிக்க வேண்டும். நிச்சயமாக
நிச்சயமாக. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறது, தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் எத்தனை எம்எல்ஏ இருங்க, எத்தனை அமைச்சராக இருங்க, உங்கள் முகத்துக்காக யாருமே வாக்களிக்கவில்லை என்பதுதான் சத்தியமான உண்மை. விஜய் என்கின்ற அந்த ஒற்றை முகத்துக்காக கிடைத்த வாக்கு தான் 1,72,00,000 வாக்குகள் வந்து. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள்லாம் அவரை முகத்தை பார்த்துட்டு கொஞ்சம் அடக்கி வாசிங்க, கொஞ்சம் காமாக இருங்க, டக்குன்னு துள்ளிடாதீங்க, டக்குன்னு மக்களுடைய வெறுப்பை சம்பாரிச்சிடுவாங்க. நீங்கள் மீடியா காத்துக்கிட்டு இருக்கு, எதிர்கட்சி அதை விட பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்கு, வேணாம். அடுத்த பிரதமர் யார் நம்ம கூட பேசியிருந்தோம். உடனே வந்து என்னையா வந்து அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு இதை வந்து இந்த நரேட்டிவ் வந்து இந்தியா முழுக்க செட் பண்ணுறது வந்து தமிழகத்தில் தாவேகா அரசு, அதுவும் குறிப்பாக அவங்க ஒரு ஐடி விங்க வச்சுருக்காங்க. இவங்க தொடர்ச்சியாக போய் நார்த்து முழுக்க போய், இல்லைனா இந்தியா முழுக்க போய், தமிழ்நாடு முழுக்க போய் அடுத்த பிரதமர் விஜய் தான், அடுத்த பிரதமர் விஜய் தான் அப்படின்னு திரும்ப திரும்ப இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏங்க நீங்கள் சோஷியல் மீடியாவை எடுத்து பாருங்கள், இது யார் பண்ண போகிறாங்க? சரி, இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு ஒன்று நடத்திட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு. நரேந்திர மோடி அவர்களுக்கு 47% வாக்குகளும், ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து 26% வாக்குகளும், 3வது இடம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 3வது இடத்திற்கு 9.5% வாக்குகளை விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் யாராக இருக்காங்கன்னா மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ், இன்னும் ஒரு 2-3 பேர்லாம் இருக்காங்க வந்து தேசிய அளவில் இருக்கவங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது 1.5% கூட இவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் 9.5% மேல் 3வது இடத்தில் பிரதமராகக்கூடிய வாய்ப்பு ஜோசப் விஜய்க்கு, இல்லைன்னா விஜய் தளபதிக்கு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க வந்து, இது இன்க்ரீஸ் ஆகலாம் வந்து போக போக போக. தமிழகத்தினுடைய இவருடைய ஆட்சி, இவருடைய நடவடிக்கை, இவர் எடுக்கக்கூடிய விஷயங்கள், இவர் முன்வைக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்கள், இது எல்லாம் நார்த்தில் ஒழிக்க ஆரம்பிக்கலாம். சரி வரட்டங்க, ஒரு யங்ஸ்டர் தானே, ஒரு பிரதமராக ஒருத்தர் சும்மா கோட் சூட்டு போட்டுன்னு வந்து உட்காரட்டுமே, எவ்வளோ நாளைக்கு கியான்னு கத்திக்கின்னு இருக்கிறது, வந்து பேசட்டுமே அப்படின்னு செல்வாக்கு நிச்சயமாக ஏறலாம். இதை நம்ம அப்படியே புறம் தள்ளிவிட முடியாது. இதற்கு பின்னால் எந்தவித சதி திட்டங்களோ, எந்தவித கருத்து கணிப்புகளோ, எந்தவித நிறுவனங்களோ இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த அஸ்வந்த் மாரிமுத்துன்னு ஒரு டைரக்டர் டிராகன் படம்லாம் எடுத்தார். இப்போ வந்து ரஜினி வச்சு தர்மன் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. நீங்கள் விஜய் அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுப்பீங்களா, பயோபிக் அப்படின்னு? ஏங்க இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சதுன்னா நிச்சயமாக எடுப்பேன் நான். அதுக்கு என்னங்க வந்து கரும்பு தின்ன கூலியா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அண்ணனுடைய பயோபிக் எடுக்கிறதுக்கு. என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படின்னா, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ட்டு போட்டார், டப்புன்னு அடித்தார். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய திரைப்பயணம், அவர் வந்து அந்த சினிமாவில் எப்படி வந்தார், ஏது சாதிச்சார், எவ்வளோ அவமானப்பட்டார், என்ன விமர்சனங்கள் எழுதினாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சம்பளம் எங்கே உயரத்துக்கு போச்சு, எப்படி மக்கள் செல்வாக்கு வந்தது அப்படின்னு சொல்லி இன்டர்வலுக்கு அப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி. என்னென்னா எங்கே பாருங்கள் வந்து ஒரு ரஜினி படத்தை இயக்கிக்கிட்டு இருக்க ஒரு இயக்குனர் அவரிடம் கேட்குறாங்க, எந்தவித தயக்கமே இல்லாமல் வந்து நான் இயக்குவேங்க, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சா நான் தூள் கலப்புவேங்கன்னு. அந்த கேரக்டரில் யாராக நடிக்க போகிறாங்க, விஜய்கிட்ட பர்மிஷன் வாங்கின இல்லை, அவர் ஒத்துப்பாரா, இதுக்கெல்லாம் காலம் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி இது என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு அந்த புகழ், அந்த கரிஷ்மா, இதெல்லாம் வந்து ஜோசப் விஜய் அவர்களுக்கு கூடிக்கொண்டே போகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.